நம்ம விசுவாசம் ஓட்டம் என்ன செய்ய வேண்டும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். போய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். போய் சோதித்துக் கொள்ளதாக இருக்க வேண்டும். போய் ஆக்சஸ் பண்ணதற்கு தவிர ஒரு இடத்துல விசுவாசம் முடங்கி கிடக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் சோத்திரம். விசுவாசம் பெற நீங்க ஒரு முயற்சி கிடையாது. விசுவாசம் பெற்ற நம்ம முடங்கி கிடக்கிறோம். விசுவாசங்கள ஒரு தைரியம் கிடையாது. விசுவாசம் அடி பயந்து நடுங்கிறவங்க இருக்கிறாங்க. விசுவாசம் நம்ம தைரியமே கிடையாது. தேவனுடைய வசனம் சோத்திரம். இதெல்லாம் விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு காரியங்களாம். இதை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு காரியத்தை சோதித்து கொள்ள முடியாது. கர்த்தர் வாசல் தெளிவாக பதிவாங்க. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறார். நீங்க பெரிய உங்களோட பெரிய விசுவாசம் இல்லை, கொஞ்சம் பலன் தான் இருக்குது. ஆண்டு அதான் சொல்றாரு, பரவாயில்ல கொஞ்சம் பலன் தான். நாமக்கு மரணம் இருக்கீங்க, இன்னும் எனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன், இது எனக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, இது எனக்கு துதி சேர்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தான் வாரத்துக்கு 7 நாள் நீ துதிக்கணும், என்ன ஒரு நாள் தான் துதிக்கிற, பரவாயில்ல. இந்த கிரியை நான் செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். வாரத்துக்கு மாசத்துக்கு 25 நாளா ஊழியம் செய்யணும், பரவாயில்ல 2 நாள் ஊழியம் செய்யற, ஏதோ கிரியில் அறிந்திருக்கிறேன், நாமக்கு மரணமா இருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எதையோ பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் என்ன செய்வேன்? இதுக்கு என்ன செய்வேன்? திறந்த வாசம் தாங்க. ஹalleluya. தேவ வசனம் சோத்திரம். இங்கே